வணக்கம் ஓவியா. சென்னையின் குடிநீர் தேவைக்காக தெலுங்கு கங்கை திட்டத்தின் கீழ் ஆந்திர அரசு ஆண்டுதோறும் பார்த்தோம்னா ஒப்பந்தத்தின்படி ஜூலை முதல் அக்டோபர் வரை 8 டிஎம்சி, ஜனவரி முதல் ஏப்ரல் வரை 4 டிஎம்சி என 12 டிஎம்சி கிருஷ்ணா நதி நீரை வழங்கி வருகிறது. சென்னைக்கு குடிநீர் வழங்கும் ஏரிகளின் நீர் இருப்பு தற்போது கோடை காலம் என்பதால் வெகுவாக குறைந்து வருவதால் ஜனவரி முதல் ஏப்ரல் வரை வழங்க வேண்டிய 2ஆம் கட்ட கிருஷ்ணா நதி நீர் வழங்க வேண்டும் என தமிழக நீர்வளத்துறை அதிகாரிகள் ஆந்திர நீர்ப்பாசன அதிகாரிகளுக்கு கோரிக்கை கடிதம் வைத்திருந்த நிலையில் கடந்த மாதம் பிப்ரவரி 24ஆம் தேதி முதற்கட்டமாக 500 கன அடி வீதம் தண்ணீர் ஆந்திர அரசு திறந்து விடப்பட்டது. அது படிப்படியாக அதிகரிக்கப்பட்டிருந்த நிலையில் கடந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதி முற்றிலுமாக நிறுத்தப்பட்டது. இந்நிலையில் மீண்டும் சென்னை குடிநீர் தேவைக்காக கிருஷ்ணா நதி நீர் திறக்க வேண்டும் என ஆந்திர அரசு கோரிக்கை வைத்திருந்த நிலையில் ஆந்திர அரசு கடந்த 3 நாட்களுக்கு முன்பு பார்த்தோம்னால் 1900 கன அடி நீர் பார்த்தால் வினாடிக்கு கிருஷ்ணா கால்வாயில் திறந்து விடப்பட்டது. இந்த நீர் 152 கிலோமீட்டர் பயணித்து இன்று 0 ஊத்துக்கோட்டை 0 அதாவது தமிழக நுழைவாயிலான ஊத்துக்கோட்டை 0 வந்தடைந்து உள்ளது. இதையொட்டி இன்று மாலை பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்திற்கு செல்லும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் நீர்த்தேக்கத்தில் தேக்கி வைத்து நீரை குடிநீருக்காக சென்னைக்கு அனுப்பப்பட உள்ளது. 2ஆம் கட்டத்திற்கான நீரை இதுவரை 1.09 டிஎம்சி நீர் நமக்கு கிடைத்துள்ளது. மேலும் 2.81 டிஎம்சி நீர் இன்னும் நமக்கு கிடைக்க வேண்டியுள்ள நிலையில் இன்று இந்த நீரானது தமிழக எல்லையை வந்தடைந்துள்ளது. குறிப்பாக திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள பூண்டி, புழல், சோழவரம், கண்ணன்கோட்டை, தேர்வாய் கண்டிகை ஏரிகளில் கிருஷ்ணா நீரை சேமித்து வைத்து சென்னை நகர மக்களின் குடிநீரை பூர்த்தி செய்யும் விதத்தில் இது வழங்கப்பட உள்ளது. சென்னை குடிநீருக்கு வழங்கும் செம்பரம்பாக்கம், புழல், பூண்டி, சோழவரம், கண்ணன்கோட்டை ஆகிய 5 ஏரிகளில் பார்த்தோம்னால் 51.11% நீர் இருப்பு மட்டுமே தற்போது உள்ளது. முக்கிய ஏரிகளின் மொத்த கொள்ளளவான 11.75 டிஎம்சியில் தற்போது 6.715 டிஎம்சி நீர் இருப்பு உள்ளது. குறிப்பாக ஆந்திர மாநிலத்திலிருந்து நீர் அதாவது தமிழகத்தை வரும்போது குடிநீரை வரவேற்க மக்கள் பிரதிநிதிகள் மலர் தூவி வரவேற்பது வழக்கமாக இருந்த நிலையில் இன்று பார்த்தோம்னால் புதிய அரசு அமைந்த போதிலும் அதிகாரிகளும் வரவில்லை, மக்கள் பிரதிநிதிகளும் வரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஓவியா.